ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த ஸ்விட்ச் கேர்ள்ன்ற ஜாப்பனீஸ் ட்ராமாவோட செகண்ட் எபிசோடு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட ஃபர்ஸ்ட் எபிசோட் நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காம போய் பாருங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது நம்ம நிக்காவோட ஸ்கர்ட்டை தூக்கி ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருப்பான். அப்போ ஜுன்னு வந்து அவனை தேடி பிடிச்சி 2 பேரும் மாற்றி அடிச்சிருப்பாங்க. அந்த டைமில் இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்றத இந்த எபிசோடில் பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே கூட்டமாக நிறைய லேடிஸ் நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. எல்லாம் ஒரே வார்ம் அப் தான். என்னென்னு பார்த்தா ஏதோ ஆஃபர் போட்டிருக்காங்க போல சூப்பர் மார்க்கெட்டில். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நிக்காவோட ஃபேமிலி தான் கட்டுறாங்க. நிக்காவோட அம்மா அப்புறம் அவளோட அக்கா ரீகா 3 பேருமே வந்து வெளித்தனமாக நின்றுட்டு இருக்காங்க. என்னென்னா டேட்டா வந்து புதுசாக ஸ்டாக்ல வந்திருக்கான். அது வந்து ரொம்ப ஆஃபர் போட்டிருக்கிறதுனால எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எடுக்கிறதுக்காக. திடீர்னு ஒரு லேடி வந்து நிக்காவோட அம்மாவை பார்த்து என்ன பொண்ணுங்களை கூட கூட்டிகிட்டு வந்துட்டு போல பொட்டேட்டோ ஆட்டையை போட்டுறதுக்கு இந்த வாட்டி நான் விட மாட்டேன் அப்படின்னு மாதிரி திமிரா பேசிட்டு இருக்கு இடுப்பாட்டிக்கிட்டு. நிக்கா வந்து முறைக்கிறா, என்ன இந்த லேடி இப்படி பேசிட்டு இருக்குன்ற மாதிரி. ஃபேமிலி 3 பேருமே பார்த்து அந்த லேடியை முறைச்சிட்டே இருக்காங்க, நாங்கள் தாண்டி எடுப்போம் அப்படின்ற மாதிரி. கொஞ்ச நேரம் கழிச்சு கடையை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம், எல்லாம் ரெடியாக இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிக்காவோட அக்காவை தான் காட்டணுமே, பல்லாலேயே கடிச்சிட்டு இருக்காங்க அந்த லேடியை பார்த்து. அதுக்கப்புறம் டோரை ஓப்பன் பண்ணி விட்டுறாங்களா. நிக்காவோட அம்மாவால் அவ்வளோ வேகமாக ஓட முடியல, அந்த லேடி தான் வேகமாக ஓடிட்டு இருக்காங்க. அப்போ நிக்காவோட அம்மாவும் ஓரமா போடியாங்கிட்ட அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுற அந்த லேடி வந்து விழுந்த ஃபோர்ஸில் பக்கத்தில் இருக்க நூடுல்ஸில் போயிட்டு அவங்க தலையை சொரிக்கிறாங்க. நிக்காவோட அம்மாவும் இதாண்டா சான்ஸ்ன்ற மாதிரி வேகமாக ஓடிட்டே இருக்கும்போது அந்த லேடிக்கு சரியான கோவம் வந்துடுது. கையில் இருக்க கோலியெல்லாம் வந்து கீழே உருட்டி விட்டுறாங்களா. அப்போ நிக்காவோட அம்மாவும் நிக்காவோட அக்காவும் அதில் வந்து வழுக்கி கீழே விழுந்துடுறாங்க. இப்போ தனியாக இருக்கிறது நிக்கா மட்டும்தான். நிக்காவால் நினச்சா மட்டும்தான் அந்த பொட்டேட்டோவை எடுக்க முடியும். அவள் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அம்மா கவலைப்படாதீங்க நான் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போயிட்டு பொட்டேட்டோலாம் கை வச்சிடுறா. ஆனால் சுற்றி இருக்கவங்க வந்து இவள் பொட்டேட்டோவை தொட்டா என்ன, அவள் வந்து முழுசாக எடுக்கிற வரைக்கும் அது எங்களுக்கு தான்ற மாதிரி நிக்காவை தடுத்துட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிக்கா கையிலேருந்து பொட்டேட்டோவை தட்டியே விட்டுறாங்களா. அப்போ நிக்கா வந்து கடைசி வரைக்கும் விட மாட்டேன், அந்த பொட்டேட்டோ எனக்கு தான்ற மாதிரி நான் எப்படி போய் பிடிக்கிறேன்ட்டு இனிமேலையும் கை வச்சு ஜம்ப் பண்ணி அந்த பொட்டேட்டோவை கேட்ச் பண்ணிடுறா. அங்கே இருக்கவங்களும் கடைசியாக ஒன்று இருந்தது, அதுவும் இந்த பொண்ணு எடுத்துக்கிட்டாலே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிக்காவோட ஃபேமிலியே போயிட்டு முட்டை அது இதுன்ட்டு ஏகப்பட்டதை பொறுக்கிட்டு போய் பில் பண்ணிட்டே இருக்காங்களா. அப்போ நிக்கா கையிலேருந்து ஒரு பொட்டேட்டோ மட்டும் பில்லிங்க்கு போடுறதுக்கு முன்னாடி ஒன்று உருண்டுக்கிட்டே போகுது. இவ்வளோ பின்னாடி துரத்துக்கிட்டே போகிறா, இது எங்கே உருண்டுட்டு போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தா ஒருத்தர் காலில் போயிட்டு இடிச்சிட்டு நிற்குதா. அவரும் என்னடா அது ஏதோ எலி மாதிரி உருண்டு வந்து காலில் படுதுன்ற மாதிரி கீழே குனிஞ்சு பார்த்து பொட்டேட்டோ தான் இருக்குன்ற மாதிரி அவரை கையில் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அப்போ நிக்காவும் கீழே வந்துருப்பால, வந்துட்டு அது என்னோட பொட்டேட்டோ கொடுக்குறீங்களான்ற மாதிரி மேலே பார்த்தா மேலே அங்கே இருக்கிறது ஜுன்னு பார்த்தோன்னே ஐயோ என்னது மறுபடியும் இவன் கண்ணிலே வந்து நான் மாட்டணும், இந்த மாதிரி ஒரு நிலைமையில திரும்ப இவன் கண்ணில் மாட்டவே கூடாதுன்னு நினச்சேன், திரும்ப வந்து மாட்டிக்கிட்டேனே, என்னை இப்படி திரும்ப பார்த்துட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காளா. அப்போ திரும்பி நிற்கும் போது இல்லை அம்மாவும் அக்காவும் வேற நான் இந்த மாதிரி ஒரு பையன்கிட்ட நின்று பேசுறது தெரிஞ்சால் உடனே வந்துருவாங்க, நம்ம இங்கேருந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி அவள் கிளம்பலான்னு பார்க்குறா. போகிறதுக்கு முன்னாடி திரும்பி பார்த்தா அதுக்குள்ளே அவங்க அம்மாவும் அக்காவும் வந்துடுறாங்க. ஆளுக்கு ஒரு கை ஜுன்னோட கையை பிடிச்சிக்கிட்டு தம்பி யார் நீ நிக்காவோட கிளாஸ்மேட்டான்ற மாதிரி ரொம்ப பேச ஆரம்பிக்க நம்ம நிக்கவும் போச்சுடா மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ நிக்காவோட அம்மாவும் நீ யாருப்பா பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறியே, நல்லா படிக்கிற பையனாட்டுக்குது, நீ நான் அவளோட ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜுன்னுக்கு என்ன சொல்லணும்னே புரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனை பார்த்து நீ எங்கள் வீட்டுக்கு டின்னருக்கு வரியான்ற மாதிரி கேட்டுற. நிக்கா வந்து அம்மா அவன்லாம் வரமாட்டான், ரொம்ப ஷையான டைப், நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கன்ற சொல்லிட்டு நிக்கா உடனே அவன் கண்ணை பார்த்து டேய் வந்துடாதரா வேணான்னு சொல்லிவிடு, எங்கள் வீட்டுக்கு மட்டும் வந்துடாதுன்ற மாதிரி கண்ணிலே பேச அவனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உடனே ஆண்டியை பார்த்து ஆண்டி நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, இன்றைக்கி நான் கண்டிப்பாக டின்னருக்கு வரேன் ஆண்டி அப்படின்னு நம்ம சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுவோம். நம்ம நிற்கவும் இவன் எதுக்கு இப்போ வீட்டுக்கு வரேன்னு ஓகே சொன்னா, என்ன பிளானில் வரான்னு தெரியலையே, வீடு வேற அசிங்கமாக இருக்கிறே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாரும் ஷாப்பிங் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது நிக்காவும் ஜுன்னும் தான் பின்னாடி நடந்துட்டு வராங்க. அப்போ நிக்கா வந்து மைண்ட் வாய்ஸில் பேசுகிற பேரில் ஓப்பனாக என்ன சொல்லிடுறான்னா, இவன் என்ன அவன் வீட்டில் சாப்பிட மாட்டானா, எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட போகிறான்னு தெரியலையே, என்னவா இருக்கும், இவனுக்கு ஆல்ரெடி எனக்கு பிடிக்காது, அன்னைக்கு என்கிட்ட ரூடாக தானே பேசிட்டு போனான், இப்போ எதுக்கு வரான் அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்போ ஜுன்னு என்ன சொல்கிறான்னா, நீ மைண்ட் வாய்ஸ் நினச்சி ரொம்பவே ஓப்பனாக பேசிட்ட, சரி நான் ரிப்ளை பண்ணுறேன், நான் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதான் அவங்க அம்மா கிட்டனே ஓகே சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம நிக்காக்கு அப்போ தானே புரியுது, ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஜூன் சொல்லியிருப்பான் நிக்கா கிட்ட இந்த மாதிரி எனக்கு அம்மா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான்ல. இதை கேட்டோன்னே அதான் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு போகிறான் போலன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து நிக்காவோட வீட்டில் தான் இருக்காங்க. நிக்காவோட அம்மா வேற தம்பி நீ வந்து நிக்கா ரூம்ல இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்களா. நிக்காவுக்கு ஒரே ஷாக்கு, இன்னமா இவனை இந்த ரூமில் விட்டு போகிறேன், என் ரூம் கன்ற கோலமாக இருக்குது, இங்கே விட்டு போறேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா போயிட்டாங்களா. நிக்கா வேற இன்னும் இத்தனை பொருளாக இருக்குது, இந்த கேவலமான பொருள்லாம் இவன் பார்த்தா என்ன இது ரொம்ப சீப்பாக நினைப்பானே அப்படின்னு மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ ஜூன் வந்து கீழே ஒரு காஃபி கப்பை பார்க்குறான். அது பார்த்து ரொம்ப நாரிட்டு கிடக்கு, எல்லாம் உள்ள வந்து அப்படியே இருக்கா. ஜுன்னு நிக்காவை பார்த்து நிக்கா என்னது டீ கப் இப்படி காந்து போயிருக்கே அப்படின்ற மாதிரி காட்டும் போது நிக்காவும் அதை கூட அதெல்லாம் நீ பார்க்காதுன்ற மாதிரி பிடிங்கி வச்சிடுறா. அதுக்கப்புறம் அவன் காலெல்லாம் எதேதோ குத்துது. நிக்காவும் எதுக்கிட்ட அப்படி பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கா, என் வீடு தான் குப்பையாக இருக்குன்னு தெரியுதுல்ல, ஒரு இடத்துல ஒழுங்கா நில்லுன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அவனை போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட்டலில் உட்காந்துக்கிறான். கட்டலில் உட்காந்து அப்புறமா நிக்கா பார்த்துட்டு இவன் எடுத்த கவுதுன்ற மாதிரி கட்டலில் போய் உட்காந்துக்கிறான். என்ன நினச்சிட்டு இப்படிலாம் உட்காரான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காளா. அப்போ அவனும் சொல்கிறான் இங்கே இதுக்கு மேலே எங்கடியே உட்கார முடியும், ஃபுல்லாக குப்பை
ரூம்மேடாக இருக்குது, பெட்டு மட்டும் தான் கொஞ்சம் ஏதோ க்ளீனாக இருக்குது, அதை வந்து உட்காந்துன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் நிக்காவும் போய் ஜூன் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாளா. அப்போ வந்து ஜூன் பார்த்துட்டே இருக்கா. ஜூன் வந்து புக்கு படிச்சுட்டே இருக்கும்போது இவ பாட்டுக்கு ஜூன் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், பாப்புலரான பையன், கண்ணாடி இல்லாமல் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கான்ற மாதிரி ரொம்ப வெக்கப்பட்டுட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஜூன் மேலேருந்து ஏதோ செம ஸ்மெல் வரும் போல இருக்கு. அதை வந்து ஸ்மெல் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜூன் கிட்ட க்ளோஸ் அப்பில் போயிட்டு மூஞ்ச காட்டிட்டு இருக்கா. நம்ம ஜூன் வந்து புக்கு தான் நம்ம படிச்சுட்டு இருப்பான். இவ இப்படி பண்ணோன்னே ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட வந்து எதுக்கு ஸ்மெல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இவளுக்கா இவன் இப்படி பேசின அப்புறம் தான் என்ன நடக்குதுன்னே புரியுது. அவளும் உடனே ஐயோ நான் என்னோட செல்ஃப் கண்ட்ரோலை மீறிட்டேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன அதான் நான் அப்படி கிட்ட வந்துட்டேன், என்ன மன்னிச்சு கொண்ட மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. அவனை வந்து சரி இதெல்லாம் சரிப்படாது, நான் இங்கே உள்ளே உட்காரல, நான் வெளியே போகிறேன், எங்கள் வீட்டுக்கு போகிறேன்ற மாதிரி அவன் கிளம்பலான்னு பார்க்கும்போது நிக்க ஒன்னே ஏய் எங்கே போகிற, சாப்பிடலாம் தானே வந்து அப்படின்ற மாதிரி சொல்லி தடுக்கலான்னு பார்க்குறாள். அவள் தெரியாமல் நம்ம நிக்க வந்து அவள் கால் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவர் மேலே வைக்க அந்த கவர் வேற வழுக்கி விட்டுடுது. வழுக்கி விட்டோடனே 2 பேருமே பெட் மேலே விழுந்துடுறாங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர். அந்த டைமா பார்த்து நிக்காவோட அம்மா வேற கதவு தந்துட்டு நிக்கா என்ன சவுண்டுன்ற மாதிரி உள்ள வந்து பார்க்க 2 பேரும் ஆரகரையா மேலே கீழே பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே என்னடா நடக்குது இங்க, என் பொண்ணு அந்த அளவுக்கு பெரிய பொண்ணு ஆயிட்டாளா, டேட் பண்ற அளவுக்கு வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு சரி நான் தப்பான நேரத்தில் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா அவங்க அம்மா. இதை பார்த்து நிக்கவும் அம்மா ஏம்மா இப்படி பேசிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா, இவன் ஃப்ரெண்டுமா, கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நிக்காவோட அக்கா வேற என்னடி பண்ணிட்டு இருக்க, என்னோட வேற லெவலில் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூன் அங்கே வந்து சாப்பிட்டு கிளம்பிடுறானா. கிளம்பும் போது நிக்கா இன்னொரு பாக்ஸில் வந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கா. கொண்டு வந்து அம்மா இன்னொன்று கொடுத்தாங்க, இதை நீ நைட்டுக்கு சாப்பிடு அப்படின்ற மாதிரி மறுபடியும் கொடுத்து அனுப்புறாளாம். அவனு வந்து சாப்பாடை பார்த்துட்டு நான் இப்போ சாப்பிட்டல, அந்த சாப்பாடு செம்ம சூப்பராக இருந்துச்சு, இதுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இப்போ நீ கொடுத்ததுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறா. அப்போ நிக்காவும் சரி நீ லிஃப்ட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் நான் வரேன்ற மாதிரி கூட வந்துட்டே இருக்கும்போது அப்போ ஜூன் வந்து நிக்காவை பார்த்து என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி உங்கள் வீட்டில் ரொம்பவே சத்தமாக இருந்துச்சு, ஆனால் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சது, ரொம்ப ஜாலியான வீடாக இருக்கும் வீடு அப்படின்னு சொல்லும் போது நிக்கவும் அது எப்போ பார்த்தாலும் இப்படி தான் நாங்கள் கத்திட்டு இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்கிறா. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜூனை பார்த்தா என்ன சொல்கிறான்னா, உனக்கு எப்போனா வீட்டில் இருக்கும் போது உங்கள் வீட்டில் இருக்கும் போது சாப்பிடும் போது தனியாக ஃபீல் ஆச்சுன்னா நீ கவலைப்படாத, எங்கள் வீட்டுக்கு வந்துடு, நம்மளாம் ஒன்றா செஞ்சு சாப்பிட்லாம், நான் உன் ஃப்ரெண்டு மாதிரி தானே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. ஜுன்னும் அதை கேட்டுட்டு சரி இதை நீ சொன்னதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூன்றமா சொல்லிட்டு இப்போ நீங்கள் பண்ணதுக்கெலாம் நாங்கள் உனக்கு எதனா ரிட்டர்ன் கிஃப்ட்டு சீக்கிரமாகவே தரேன் அப்படின்றமா சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா அவன் மட்டும் தான் தனியாக இருக்கான், அவங்க வீட்டில் யாருமே இல்லை. அவன் வீடெல்லாம் ரொம்பவே க்ளீனாக வச்சிருக்கான், நிக்கா வீடு மாதிரிலாம் கிடையாது. அது மட்டும் இல்லை அவன் கையில் சாப்பாடு கொண்டு வந்திருப்பான்ல, அதை சாப்பிடலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூலில் தான் காட்டுறாங்க, 2 பேருமே மாடியில் இருக்காங்க நிக்காவும் ஜுன்னும். அப்போ நிக்கா என்ன பண்ணுறான்னா அவளோட டிஃபன் பாக்ஸை கொண்டு வந்து நம்ம ஜூன் கையில் கொடுத்து நீ எப்பயுமே பிரெட்டு தான் லஞ்ச் டைமில் சாப்பிட்றேன், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், இன்றைக்கி நீ இந்த லஞ்சை சாப்பிடு, நான் உன்னோட பிரெட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லை எப்பயுமே மாடியிலே வந்து சாப்பிடாத, கொஞ்ச நாளைக்கு கிளாஸ்லேயே வந்து சாப்பிட, அப்போ தான் உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போ ஜூனுக்கு சரியான கோவம் வந்துடுது. டக்குன்னு என்ன சொல்கிறான்னா, இது சொல்கிறதுக்கு தான் நீ வந்தியா, நல்லா கிளாஸில் வந்து உட்காந்து சாப்பிட்டா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு தான் நீ வந்தியா அப்படின்னு சொல்லும்போது அப்போ நிக்கவும் இதில் என்னப்பா இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு தானே சொன்னேன், இதில் ஒரு தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ ஜூன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் வேணாம், எனக்கு தனியாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும், நான் தனியாக இருக்கணும்னு தான் நினச்சிட்ருக்கேன், நீ சொல்கிறேன்றதுக்காக நான் போய் கிளாஸில் உட்காந்து சாப்பிட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம நிக்கா கையில் ஒரு லஞ்ச் கொடுத்துருப்பால, அந்த லஞ்சு வேணாம், எனக்கு ஒன்று இதெல்லாம் வேணாம், நீயே வச்சுக்கோ, என்னோட பிரெட்டையே கொடுன்ற மாதிரி அந்த லஞ்சும் நிக்கா கையில் கொடுத்துட்டு அந்த பிரெட்டை வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறான். நிக்காவுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்னடா அவன் நேற்று நல்லா பேசினா இப்போ என்னன்னா ஸ்கூலில் வந்த அப்புறம் வேதாள முருங்கை மரம் ஏறிட்டு இருக்கேன், என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், இவனுக்காக தானே வந்து லஞ்சு கொடுத்தேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. கிளாஸில் போயிட்டு நீனோ கிட்ட போயிட்டு கதறான், என்ன நீனோ எப்படி பண்ணிட்டு இருக்கான், அவனை பார்த்தா பாவமாக இருக்குன்ற மாதிரி நான் லஞ்செல்லாம் கொண்டு போய் கொடுத்தா அவன் என்ன இப்படி பேசிட்டு இருக்கான், இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவியலைன்ற மாதிரி கதறிட்டே இருக்கும்போது நிக்கோட ஃபுல் கேங் வந்துடுது. அந்த கேங்கில் வந்து பிங்க் கலர் ஸ்வெட்டர் மாதிரி ஒருத்தி போட்டிருக்காள், அவள் பேர் தான் நிம்மி ஒன்னே நிக்காவை பார்த்து நிக்கா இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் ஏதோ பார்ட்டி வச்சிருக்கானா, அவன் கூப்பிட்டான், கூடவே உன்னையும் வர சொன்னான், அதான் உன்னையும் இன்வைட் பண்ணுறேன், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணி ஆகணும், அதான் நீயும் என் கூட வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினா நான் அவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுவேன் என் கூட வாயேன்றமா சொல்லும் போது நிக்கா யோசிக்கிறா. அப்போ கரெக்டாக ஜூன் உள்ளே வரும்போது ஜூன் முன்னாடி நம்ம ரொம்ப பாப்புலரானவ அப்படின்னு நம்ம சீன் போடணுன்றதுக்காகவே என்ன நிம்மி இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, உனக்காக நான் இதை கூடவா பண்ண மாட்டேன், நான் வர்றேன் அங்கே வந்து கலக்குறேன், உனக்கு ஹெல்ப்பை பண்ணுறேன், பார்ட்டி தானே, பார்ட்டிலாம் எத்தனை பார்ட்டி நம்ம போயிருக்கோம், கண்டிப்பாக வரேன், நம்ம எல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜூனை வெறுப்பேற்றுற மாதிரி ஏகப்பட்டதை சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஜூன் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஏதோ கண்டும் காணாத மாதிரி தான் படிச்சுட்டு இருக்கான். அப்புறம் அந்த கேங்கிங் இருந்து போயிட்டு தான் நீனோ மட்டும் போகாமல் இருக்காளா. நீனோ உடனே ஜூன் கிட்ட வந்து ஜூன் எதனா நீ அவளை திட்டியான்னு அவள் ரொம்ப இங்கே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, அவளை பற்றி உனக்கு எதுவும் தெரியலன்னு நினைக்கிறேன், அவள் ஸ்கூலில் இருக்கும் போதெல்லாம் அதாவது மிட் ஸ்கூல் படிக்கும் போது அவளோட நிக் நேம் பட்ட பேர் இருக்கும்ல அது வந்து ஏதோ ஒனிட்டாவான், அந்த ஒனிட்டான்ற கேரக்டர் வந்து ஏதோ கார்ட்டூனில் வருமா, அந்த கார்ட்டூனில் அந்த மனுஷன் வந்து ரொம்ப குண்டா இருப்பானோ, அவன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான வேணாம் அப்படின்ற மாதிரி காட்டிப்பாங்களாம். அப்படின்ற மாதிரி அவனுக்கும் தெரியுது அந்த கேரக்டரை பற்றி. என்னது நிக்கோ நல்ல பொண்ணாக தானே இருக்கா, அவளை எப்படி இப்படிலாம் கேவலமாக கலாய்ச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது
அப்போ தான் நீனும் சொல்கிறா, நிக்கா வந்து மிட் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப குண்டாக இருப்பாளாம், யார் கலாய்ச்சாலும் அவங்க வாயிலே பொக்குன்னு ஒரு குத்து குத்திடுவாளாம், ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணாம், அதனாலே அவளுக்கு ஒனிட்டான்ற மாரி பேர் வச்சு ரொம்ப கலாய்ச்சிட்டே இருந்தாங்களாம். சரி ஹை ஸ்கூல்லையாவது நம்ம நல்ல பாப்புலரான பொண்ணாக இருக்கணும்ட்டு அவளுக்கு ஆசை, அதான் வீட்டில் ஒரு மாதிரியும் இங்கே ஒரு மாதிரியும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஜுன்னும் பார்க்குறான் நிக்காவை. ஓ, இவளுக்குள்ளேயும் இவ்வளோ கஷ்டம் இருக்கா, ஸ்டார்டிங்ல நிறைய பேர் இவளை புள்ளி பண்ணதுனால தான் இப்போ எப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கான்ற மாதிரி தான் அவனும் பார்த்துட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணால் நம்ம நிம்மி அப்புறம் நிக்காவை தான் காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே ஒரு கேங்கை வந்து இந்த ஒரு பார்ட்டி நடக்கும்னு சொல்லியிருப்பாங்களே, அந்த இடத்துக்கு நிக்காவை கூட்டிகிட்டு போயிடுறாங்களா. அங்கே கசாமின்னு சொல்லிட்டு ஒருத்த பாடிட்டு இருக்கான்ல, இவன் தான் வந்து நிம்மிக்கிட்ட என்ன சொல்லியிருப்பான்னா, நீ வந்து என்னோட பார்ட்டிக்கு வா, கூடவே வந்து நிக்காவையும் கூட்டிட்டு வான்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனால் நிக்கா வந்து அந்த பார்ட்டிக்குள்ள போயிட்டு என்னது இது பார்ட்டி ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அந்த கசாமிக்கு என்னன்னா, நம்ம நிக்கா மேலே ரொம்பவே ஆசை, நிக்கா ரொம்ப பாப்புலரான பொண்ணு இதில் ஸ்கூலில், அதனால நிக்கா மேலே ரொம்ப ஆசையாக இருப்பாள். இவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நம்ம நிம்மியை வச்சு பிளான் போட்டுட்டு இருக்கான். ஆனால் நிக்கா வந்து அவனை பார்த்தாலே இவன் என்ன ஏதோ பெரிய பாப்புலரான பையன்ற மாதிரி அவன் ஷர்ட் பாட்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு பாடிட்டு இருக்கான். இந்த பாட்டெல்லாம் நல்லாவே இல்லச்சே, இதெல்லாம் ஒரு பார்ட்டியான்ற மாதிரி தான் நம்ம நிக்காவுக்கு பிடிக்காத மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்கா. அப்போ இந்த கசாமியை வந்து நிம்மி பக்கத்தில் உட்காருவான்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நிக்கா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம நிக்கா நினைக்கிறா, இன்னும் என் பக்கத்துல இருந்து உட்காந்துட்டு இருக்கான், நிம்மி என்ன நினைப்பா அப்படின்ற மாதிரி நிம்மியை பார்த்தா நிக்கா ஷாக் ஆயிடுறா. நிம்மியை பார்த்து நிம்மி வந்து தலையை தொங்க போட்டுட்டு என்னடா வாழ்க்கைதுன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது நிக்காக்கு புரியுது, ஐயோ அவளோட லவ்வர் ஆச்சு, இப்பெல்லாம் நான் உட்காரக்கூடாது, அவள் ஆசைப்பட்ட பையன் கூட நான் இப்படி உட்காருதுன்ற மாதிரி அவளை என்ன சொல்றான்னா, ஏ கசாமி உனக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும், நிம்மி மாதிரி க்யூட்டான சைல்டிஷான பொண்ணுன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த கசாமியும் யார் சொன்னா எனக்கு அவளை மாதிரி பொண்ணு பிடிக்கும்ட்டு, எனக்கு நிக்கா மாதிரி அதாவது ஒன்று மாதிரி பொண்ணு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டேன். இதை கேட்ட நிம்மியும் எனக்கு இவ சப்போர்ட் பண்ணுறேன்னு பேசிட்டு இப்படி எனக்கு பல்பு வாங்கி கொடுத்துட்டாளே அப்படின்ற மாதிரி மறுபடியும் தலையை தொங்க போட்டு உட்காந்துருக்காளா. இதை பார்த்து நிற்கவும் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்காவது விட்ரா ஜூட்டுன்ற மாதிரி அங்கேருந்து ஏஞ்சி வந்துடுறா. அங்கேருந்து வெளியே வந்துட்டே இருக்கும்போது அப்போ அந்த கசாமியும் அவன் ஃப்ரெண்டு கூட வெளியே போயிருப்பான் போல ரெஸ்ட் ரூமுக்கு. அப்போ வந்து ரெஸ்ட் ரூமில் இவங்க 2 பேர் பேசிக்கிற சவுண்டு கேட்கவும் நிக்கா எட்டி பார்த்தா என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த கசாமி என்ன சொல்கிறான்னா, இது வரைக்கும் 49 பொண்ணை நான் டேட் பண்ணியிருக்கேன்டா, அது மட்டும் இல்லை அவங்கள ஏமாற்றவும் செஞ்சுருக்கேன், இப்போ 50ஆவதாக நான் யார் தெரியுமா சூஸ் பண்ணியிருக்கேன், நிம்மி மூலியமாக நான் நிக்காவை சூஸ் பண்ணியிருக்கேன். நிக்கா வந்து ரொம்ப பாப்புலரான பொண்ணு இல்லை, அவள் கொஞ்சம் ஈஸியானவ மாதிரி தான் எனக்கும் தெரியுறா, அதான் அவகிட்ட நல்லா பேசி அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி டேட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளே ஏமாத்திடலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம நிக்கா வெளியே தானே நின்றுட்டு இருந்தா எல்லாத்தையுமே கேட்டுடுறா. அது மட்டும் இல்லை என்ன நினைக்கிறான்னா, நான் உனக்கு ஈஸியான ஆளாடா, நிம்மிக்காக போன போதுன்னு விட்டா என்னையே என்னென்ன பேசுகிறேன் நீ அப்படின்ற மாதிரி நிக்காக்கு சரியான கோவம். ஒரு பக்கெட் ஃபுல்லாக கோல்டு வாட்டர் எடுத்துகிட்டு வந்து அவங்க 2 பேர் மேலேயும் ஊதி விட்டுட்டு, டேய் என்னடா என்னை பற்றி நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க 2 பேரும் நிக்காவை பார்க்குறானுங்க. இது வரைக்கும் நிக்காவை ரொம்ப க்யூட்டான பொண்ணு பாப்புலரான பொண்ணு அப்படின்னு தானே பார்த்துட்டு இருப்பானுங்க. இப்படி நிக்கா வந்து சொர்ணாக்கா மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கவும் 2 பேரும் நிக்காவை பார்த்து என்னடி பண்ணுறேன்னு கேட்டால் நிக்கா பேசவே இல்லை, ஒரு கிக்கு தான். எவன் வந்து நம்ம நிக்காவை ஈஸின்னு சொன்னானோ அவன் அந்த இடத்துலயே எட்டி உதச்சி கும்மாங்குத்து குத்த ஆரம்பிச்சுடுறா. நல்லா அடிச்சு முடிச்சுட்டு அவனை பார்த்து, சே இந்த மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடுறா, எவ்வளோ கேவலமான ஆளாக இருக்க, நிம்மி உன்னை போய் நல்லவன் நினச்சான் பாரு அப்படின்னு மாதிரி அழுதுகிட்டே சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போன அப்புறம் அவங்க 2 பேரையும் திரும்பி பார்த்து, ஏய் நீங்கள் இந்த மாதிரி திரும்ப பண்ணிங்க, எல்லாருக்கிட்டையும் இந்த உண்மையை தெரிய வைப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே இவள் பாப்புலரான பொண்ணில் கொஞ்சம் அழகாக கட்டிக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே பில்லு மட்டும் மறக்காமல் கட்டிட்டு போயிருங்கன்னு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவளோட க்யூட்டான போஸை ஒன்று அங்கே போட்டுட்டு சரி வரட்டா அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் அவள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஏதோ பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காளா அவளோட வீட்டு லாக்கர்லேருந்து. அப்போ அவள் ஜுன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கா. என்ன நினைக்கிறான்னா, என்ன இந்த ஜுன் திடீர்னு நல்லா பேசுகிறான், திடீர்னு நல்லா பேச மாட்டான், இவனுக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரியலன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு கை பின்னாடி வருது நிக்கா கிட்ட. யாருன்னு பார்த்தா ஜுன்னு தான். ஜுன் ஏதோ ஒரு பார்சல் மாதிரி கொண்டு வந்து நிக்காவோட லாக்கரில் வச்சுட்டே இருக்கும்போது அப்போ நிக்கா பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா, என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கேட்க. அப்போ ஜுன் வந்து எதை பற்றியும் கண்டுக்கல. ஜுன் வந்து நம்ம நிக்காவுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறான். என்ன சொல்கிறான்னா, நீ ரொம்ப கஷ்டப்படாத நடிக்கிறதுக்கு, நீயாவே இருக்கும்போது யாருன்னா ஒருத்தருக்கு உன்னோட ட்ரூ கேரக்டர் புரிய வரும், அது ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கவும் செய்யும். உன்னோட ட்ரூ கேரக்டர் புரிஞ்சு யாருக்கு பிடிக்குதோ அவங்கள நீ விரும்பு, அவங்கள லவ் பண்ணு அப்படின்ற மாதிரி நல்ல ஸ்வீட்டான அட்வைஸை தான் கொடுத்துட்ருக்கான். நம்ம நிக்காக்கு இதை கேட்டோன்னே என்னடா அவன் காலில் தான் மாடியில் அப்படி திட்டிட்டு போனால் இப்போ என்ன இப்படி நல்லா பேசுகிறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது லிஃப்ட்டில் போகும்போது வேறு நம்ம நிக்காவை பார்த்து பாய் ஒனிட்டா அப்படின்னு மாதிரி சொல்கிறான். ஒனிட்டான்றது நம்ம நிக்காவோட பட்ட பேரில் மிட் ஸ்கூலில் இருக்கும்போது நம்ம நிக்கா அதை கேட்டோன்னே ஒனிட்டாவா, இது அவனுக்கு எப்படி தெரியும், என்னோட பட்ட பேராச்சு, பட்ட பேர் வச்சாடா என்னை கூப்பிடுற அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. இருந்தாலுமே நிக்காக்கு ஜூன் பேசிட்டு போனது எல்லாமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுச்சா. அப்போ வந்து ஏதோ லாக்கரில் வச்சிருப்பான்ல நிக்காவோட லாக்கரில், என்னத்தை வச்சுட்டு போனான் அப்படின்ற மாதிரி பார்த்தா நேற்று வந்து அவங்க அம்மா ஒரு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தாங்கன்ற மாதிரி லிஃப்ட்டில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸை கொடுத்துருப்பாள். அந்த பாக்ஸை நல்லா சாப்பிட்ருப்பான் போல.
சாப்பிட்டதை இவ கையிலே கொடுக்காம லாக்கரில் வந்து வச்சுட்டு அவன் பாட்டுக்கு இதெல்லாம் பேசிட்டு போகிறான். நிக்கா வேற அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது உள்ள ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப தேங்க்யூன்ற மாதிரி எழுதி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லை, நம்ம நிக்கா என்ன நினைக்கிறான்னா, இது எதுக்கு இவன் அவன் பாட்டுக்கு வந்து லாக்கரில் வைக்கிறான், கையிலேயே கொடுத்துட்டு போகலாமே, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான், இருந்தாலும் பார்க்க நல்ல பையன் மாதிரி தான் தெரியுறான் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கா. இதோட இந்த ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் முடியுது. இந்த எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு அடுத்த எபிசோட அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.